ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்சிவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இது வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணலை. இந்த ஈஷர் வண்டி வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது இப்போதைக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் நடந்த பாரத் மொபிலிட்டிங்கிற இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து நமக்கு பார்வைக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு மாடல். ஸோ ஈஷரை பொறுத்தவரையில் இது நமக்கு தெரியும், பெரிய வண்டிகளில் நல்ல ட்ரக்கில் எல்லாம் ரொம்ப பெயர் கேட்ட ஒரு வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளாட்டு இருக்குது. இது வந்து க்ரோஸ் வெயிட் வந்து 2 டன்னுலேருந்து 3.5 டன் வரைக்கும் வரக்கூடிய மாதிரி பண்ண போகிறாங்க. மெயினாக வந்து இதில் வந்து 3 இது வருது. ஃபியூவல் லெவலில் பார்த்தோன்னா இவியில் வருது, அதே மாதிரி சிஎன்ஜியில் வருது, அதே மாதிரி டீசலில் வருது. இந்த 3 விதமான இதுலேயும் வரப்போகுது. இப்போ நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இவியோட இது தான். இதில் வந்து மெயினாக பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 டன் க்ரோஸ் வெயிட்லேருந்து 3.5 டன் வரைக்கும் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பேலோடுன்னு பார்த்துட்டோன்னா 1.2 டன் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பல வேரியன்ட்ஸ் வருது, பேட்ரி லெவல் எல்லாத்தையும் பொறுத்து. இந்த வண்டியை பொறுத்தவரை இவின்னு சொன்னால் அதில் என்ஜின் இருக்காது, அதுக்கு பதிலாக பேட்ரி பேக்கும் அது மட்டும் இல்லை மோட்டாரும் இருக்கும். ஸோ மற்றபடி சிஎன்ஜி வருது, டீசலும் வருது. இதில் வந்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா இது வந்து ஷோகேஸ் தான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் ரோட்ஸுக்கு வரப்போகுது. அப்படி வரும்போது நல்ல ஒரு இடத்த பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. 9 அடி நீளம் கொடுத்துருக்காங்க, 6 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. பெரிய லோடு பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1.2 டன் ஏற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மினிமம் லெவல்லேருந்தே. அதுக்கு மேலே லோடு இன்க்ரீஸ் பண்ணி பல வேரியன்ட்ஸ் வர்ற மாதிரியும் இருக்குது. மெயினாக வந்து இதோட ஃப்ரண்ட் லுக் எல்லாமே ஈஷருக்குள்ளே அந்த லோகோ எல்லா செட்டப்புமே பக்காவாக இருக்குது. இண்டிகேட்டர் இதெல்லாம் இந்த வண்டி வரும்போது வந்து மற்ற வாகனங்கள் மகேந்திரா, டாட்டா, அசோக் லேலண்ட், தோஸ்த் இதுக்கு எல்லாமே ஒரு சரியான போட்டியாக தான் இது இருக்கும். ஏன்னா ஈஷர் வந்து ஜாப்பனீஸ் வால்வோ தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வண்டிங்கிறது நமக்கு தெரியும். நல்ல மைலேஜ் தரும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அந்த மாதிரி இருக்குது. இந்த கேபினை பொறுத்தவரை நல்ல இட வசதியாக இருக்குது. மெயினாக வந்து டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பெரிய இது தான் கொடுத்துருக்காங்க, விண்ட்ஷீல்டு, இன்டீரியரில் உள்ள இது எல்லாமே. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஈஷருக்குள்ள எல்லா குவாலிட்டியும் இதில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டாப் வேரியன்ட்ஸில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் வரும்போது இந்த வண்டியோட இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ. அது மட்டும் இல்லை, வண்டியோட என்ஜின் மற்ற இதுகள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். பராமரிப்பு ஈஸி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பல இடங்களில் நமக்கு சர்வீஸ் சென்டர் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த வண்டி நல்ல மார்க்கெட்டை பிடிக்குங்கள எந்த சந்தேகமும் இல்லை. இதோட ப்ரைஸ் எல்லாம் இது வரைக்கும் கோட் பண்ணலை, விரைவில் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.